உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம், சூரியன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவே உள்ளார்கள். தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக உள்ளது. 6ல் கேது, பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற உதவுவார். லாபஸ்தானத்தில் திகழும் சனி பகவான் எதிர்பாராத பண வரவிற்கும் வழிவகுத்தருகிறார். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆன்மீகத்தில் மனம் செல்லும். துணிவும் தன்னம்பிக்கையும் மேலிடும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமையும். உடன் பிறந்தோர் நன்மை பெறுவார்கள். உத்தியோகம், ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மேலதிகாரிகள் சுமூகமாக நடந்து கொள்வார்கள். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பேச்சிலும் செயலிலும் உங்களது திறமை பளிச்சிடும். சிலருக்கு இடமாற்றமும் அதே தினத்தில் பதவி உயர்வும் ஏற்படும். விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வேலையில் கடுமையான உழைப்பு இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். தொழில், வியாபாரம், லாபகரமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் உறுதியாக சுட்டிக்காட்டுகின்றன. குரு, சனி பகவான் ஆகிய இருவரின் சுபபலன் காரணமாக சந்தையின் நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்கும். எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே சரக்குகள் விற்பனையாகும். தனாதிபதி சுக்கிரன் பலமாக உள்ள இம்மாதத்தில் பாக்யாதிபதியான குரு பகவான் தனஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் போட்டிகளை வெற்றிகரமாக முறியடித்து லாபம் காண்பதை உறுதி செய்கின்றன கிரகநிலைகள். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சில்லறை விற்பனையாளர்கள் கூட நல்ல லாபம் பெறுவார்கள். கலைத்துறையினர், சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று பலம் வருகின்றன. வருமானம் உயரும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆசிரியர்கள், பத்திரிகை துறையினர் ஆகியோரும் அதிக நன்மைகளை பெறுவார்கள். சுற்றுலாத்துறையினருக்கு லாபம் உயரும். அறநிலைத்துறையினருக்கு கூட வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையினர் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். மனதில் ஏற்பட்டிருந்த அச்சம், கோபம் ஆகியவை நீங்கும். உள்ளத்தில் தெளிவு பிறக்கும். சிலருக்கு கட்சி மாற்றமும் அதன் மூலம் நன்மைகளும் கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மாணவ மாணவியர், கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும். இடையூறுகள் விலகும். நற்குணங்கள் அமைந்த மாணவ மாணவியர் நட்பு கிடைக்கும். நல்ல செய்திகள் தேடி வரும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். விவசாயத்துறையினர், சூரியன், செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே அனுகூலமாக இல்லை. ஆதலால் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே. விரயஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் கால் நடைகளின் பராமரிப்புகளிலும் விவசாயத்திலும் பணம் விரயமாகும். எந்த செலவையும் தவிர்க்க இயலாது. பெண்மணிகள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை நிலவும். பரிகாரம், செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்றி வந்தால் போதும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 1, 2 பின்னிரவு வரை, மீண்டும் 27 இரவு முதல் 30 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.